அவங்க சாரி சொல்லலதா இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சுட்ருங்க. சிலப்போ உங்கள் வர்த்தே தெரியாத அளவுக்கு குருடாக இருந்தாங்க பாருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. தேவையில்லாமல் அவங்க மெமரிஸும் உங்கள் மைண்டில் ரெண்ட் ஃப்ரீயாக குடியிருந்துகிட்டே இருக்கக்கூடாது பாருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. ஆல்ரெடி முடிஞ்சு போன மொமெண்ட்ஸ்லேயே உங்கள் ஹார்ட் ட்ராப் ஆகியிருக்கக்கூடாது பாருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. இதே பெயினை உங்கள் ஃப்யூச்சருக்குள்ளேயும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது வருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. அவங்க கம்ஃபர்ட்டுக்கு வேண்டி ஒன்றும் இல்லை, உங்கள் ஹீலிங்க்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. உங்கள் கைண்ட்னஸ்ஸு பிட்டர்னஸாக மாறிடக்கூடாது வருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. இதில் உண்மை என்னென்னா, ரொம்ப ஜென்யூனாக இருந்த ஒருத்தவியில், ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஒருத்தவியில், ஹார்டான டைம்ஸில் கூட அவங்க கூட ஸ்டே பண்ணிகிட்டே இருந்த ஒருத்தவியில் அவங்க தான் லூஸ் பண்ணியிருக்கிறாங்கோ. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருந்த எதையுமே நீங்கள் லூஸ் பண்ணலை. பயம் இல்லாமல் மறுபடியும் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவையில் மன்னிச்சுட்ருங்க. மறுபடியும் உங்களை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணணும் பாருங்கோ, அதுக்கு வேண்டி அவையில் மன்னிச்சுட்ருங்க. உங்கள் ஹார்ட் மறுபடியும் எப்போவுமே காடடாக இல்லாமல் மறுபடியும் ஓப்பனாக இருக்கணும் பாருங்கோ, அதுக்கு வேண்டி மன்னிச்சுட்ருங்க. அப்படி மன்னிக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் மறக்க தேவையில்லை, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க தேவையில்லை, மறுபடியும் அவை கூட பேசவும் கூட தேவையில்லை. ஆனால் அப்படி மன்னிக்கிறது தான் உங்களை ஃப்ரீடமை சூஸ் பண்ண வைக்கி, க்ரோத்தை சூஸ் பண்ண வைக்கி, உங்களையவே சூஸ் பண்ண வைக்கி. அவங்க பண்ணினது எவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணிச்சோ அதே அளவுக்கு அது உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குது, உங்களை ஷேப் பண்ணியிருக்குது. இன்றைக்கி நீங்கள் இப்படி இருக்கிற பர்சனாக உங்களை மாற்றிருக்குது. இதுதான் நம்ம ஹாப்பிலி ஃபார் அவர், இதுதான் நம்ம மொத்த புக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம்லே, இது வெறும் சாப்டர் தான் அப்படின்னு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்கள் க்ளோஷர். அவி அப்பாலஜியோ இல்லை அவி திரும்பி வர்றதோ, அவி கொடுக்க போகிற வண்டியான எக்ஸ்ப்ளனேஷனோ, இதெல்லாம் உங்கள் க்ளோஷர் கிடையாது. உங்கள் பீஸு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் க்ளோஷர். ஃபைனலாக அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க இல்லை.